Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே விருப்பப்படுறாங்க. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் நிறையவே எடுத்து படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஓகே சார், நமக்கு இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னா எது மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து அப்படிங்கிறத நீங்க பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்கு. பேரண்ட்டை வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியல நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு ஸ்கீம் இருக்கு, இது மூலியமா நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியறதுல ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. நமக்கு இது மாதிரியான ஃபீஸஸ்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தமாக மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பிரதர் ஒரு சிஸ்டராக இருக்கட்டும், +2 வரைக்கும் படிச்சிருக்காங்க, காலேஜ் யாருமே வந்து இன்னும் அப்ரோச் பண்ணல, காலேஜில் போய் படிக்கல அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா நீங்க பட்டதாரியா உங்க குடும்பத்திலிருந்து நீங்க ஒரு காலேஜ் போய் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் அந்த குடும்பத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஓகேங்களா, குடும்பத்தில் முதலா நீங்க போய் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அப்போ நீங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால, ஓகேங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு காலேஜில் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. ஓகேவா, ஒன்லி த்ரூ கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக கவுன்சிலிங் மூலியமாக நீங்க போறீங்க அப்படின்னா தான் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்கீமுக்கு வந்து நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஓகேங்களா, இது ரொம்பவே மஸ்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுங்கிறது கவுன்சிலிங் மூலியமாக நீங்க போறப்ப மட்டும்தான் நீங்க இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகேங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இதுக்கு நமக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப்ஸ் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 25,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஃபீஸ்ல ரெடியூஸ் ஆகும். நீங்க கவுன்சிலிங் மூலியமா வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது எலிஜிபிள். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார், இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. நீங்க பிசி, பிசிஎம், ஓசி, எம்பிசி இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்து வரீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. இதே நீங்க வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எலிஜிபிளான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்சி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. சரிங்களா, அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் நமக்கு தந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்ஸும் தர முடியாது. அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக்கோட ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துடும். ஓகேங்களா, அதனால ஷெட்யூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எலிஜிபிள் கிடையாது. ஓகே சார், அடுத்த ஸ்காலர்ஷிப் என்ன இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க 7.5 ரிசர்வேஷன் ஒன்று இருக்குங்க. அதாவது 6வதுல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் படிக்கக்கூடாது. நீங்கள் 6வதுலேருந்து பியூர் கவர்மெண்ட்டில், ஓகேவா, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எலிஜிபிள். கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் 7.5க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். கவுன்சிலிங் மூலியமாக நம்ம ஒரு காலேஜை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நம்ம பண்ணுவோம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு நல்ல காலேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜில் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்ட தேவையில்லை. அதாவது உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீயாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா, மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு அட்மிஷன்ஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. இதுதான் 7.5ஓட ஒரு கேட்டகரின்னு சொல்லலாம். இது வந்து எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும். இது முக்கியமாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கவுன்சிலிங் மூலியமா போனால் மட்டும்தான் இதுவும் எலிஜிபிள். ஓகேங்களா, ஓகே சார், அடுத்தது என்ன ஸ்காலர்ஷிப் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் ஒன்லி இருக்கணும். அதாவது கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் மூலியமாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 2.5 lakhs-க்குள்ள தான் இருக்கணும். பிசி, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், பிசிஎம்மாக இருக்கட்டும், நீங்கள் வருஷ சம்பளம் வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 தான் இருக்கணும் இயருக்கு. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். பிசி அண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி எலிஜிபிள். ஓகேங்களா, இந்த ரெண்டு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிள். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேணும். ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும். அடுத்தது உங்களோட ஆன்லைனோட இன்கம் சர்டிஃபிகேட் வேலிட் டேட்டோட இருக்கும். ஓகேங்களா, வேலிட் டேட்டோட இப்போ இந்த இயருக்குனா இந்த இயர் நீங்கள் எடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும், அது மாதிரி இருக்கும். அண்ட் ஆதார் கார்டு வந்து ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி ஆதார் வந்து பேங்க்கோட சிங்க் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா, இப்படி இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பிசி, எம்பிசியில் ஒரு வருஷம் ஒரு 2,50,000 சேலரி
சேலரி வாங்குறோம், வருமானம் காட்டுறோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 5000 வரைக்கும் இயருக்கு உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் அடுத்தது என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு சொல்லலாம். அதாவது இந்த இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த போஸ்ட் மெட்ரிக்கான ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம், முக்கியமாக இன்கம்மை வச்சு தான் நமக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வருது. இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2.5 லேக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்ஸுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இதே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 2.5 லேக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இதுக்கும் தேவை அப்படிங்கிறது நம்ம 1 செகண்ட் பார்த்துடலாம். உங்களோட ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி ஆன்லைனோட இன்கம் சர்டிஃபிகேட் வித் வேலிட் டேட்டோட வேணும். இந்த இயருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இயருக்கான உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து ரினியூவல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் புதுசாக. அதே மாதிரி ஆதார் நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். ஆதார் கார்டை வந்து நீங்கள் பேங்க் லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த ப்ராசஸ் நீடட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இயருக்கு 50,000 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸாக வரும். ஓகேங்களா? ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு 15,000 வரும். ஆக்சுவலாக ஒரு 64,000-65,000 வந்து இயர் ஸ்காலர்ஷிப்ஸாக உங்களுக்கு வரும் தாராளமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பொருந்தும். ஓகேங்களா? அடுத்துதான் என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை மற்ற எந்த கோர்ஸாக இருக்கட்டும். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது முக்கியமாக இன்ஜினியரிங் பற்றி. அப்படிங்கிறப்போ புதுமை பெண் ஸ்கீம் ஒன்று இருக்குங்க. அது வந்து பெண்களுக்கானது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த இதுக்கு நம்ம எலிஜிபிள். அதே மாதிரி உங்களோட ஆதார் நம்பரும் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பராக இருக்கணும். ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கணும். இது நீடட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. புதுமை பெண் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடெக் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை மற்ற எந்த கோர்ஸ் படித்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 1000 rupees வந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இந்த ஸ்கீம் மூலியமாக வருது. ஓகேங்களா? இந்த ஒரு 4-5 ஸ்கீம்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. எல்லாரும் இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் 2024 வருஷத்துக்கு கவுன்சிலிங் மூலியமாக ஒரு நல்ல காலேஜ் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? டோன்ட் வரி, ஒரு நல்ல காலேஜ் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் அதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் அதிலேயே வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு நல்ல கல்லூரி கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். வெயிட் பண்ணுங்கள், தாராளமாக ஒரு சூப்பரான காலேஜ் எடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் நிறையவே மாற வேண்டிய ஒரு தருணங்கள்ல இருக்குது. அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி வைங்க. இது மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.